ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம். இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது உலகம் முழுதும் இருக்குது. லாட்ரி சீட்டு ஆர்வலர்கள் அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நிறைய பேர் இப்போ எனக்கு கால் பண்ணி லாட்ரி சீட்டுக்கு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க. பொதுவாக அமெரிக்கா, கனடா, லண்டன், துபாய், மலேசியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரியில் தான் அதிகம் பேர் லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க. லாட்ரி சீட்டில் வாங்கிட்டு அதில் பரிசு கிடைக்காம சில பேர் லாட்ரி சீட்டுங்கிறது லக்கு தானே, அதில் அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு தானே கிடைக்கிது, மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் லாட்ரி சீட்டு மேலே நிறைய ஆர்வமாக இருக்காங்க. காரணம் என்னென்னா அதில் நிறைய பணம் கிடைக்கிது. பெரிய அளவுக்கு லாட்ரி சீட்டில் பணம் கொடுக்குறாங்க. பரிசு தொகை அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருக்குமே அதில் ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ லாட்ரி சீட்டு வாங்குகிறவங்க இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் நிறைய பேருக்கு எல்லார்கிட்டையும் நான் பேசி எல்லாருக்கும் நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன். நான் ஜோதிடம் பார்க்குறதுனால என்கிட்ட அதிகம் பேர் பேச முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இது என்னால் முடியாத விஷயமா இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட மட்டும்தான் நான் சில விஷயங்கள் பேச முடியுது. ஆனால் இங்கே லாட்ரி சீட்டு வாங்குறவங்க வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நம்பர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் பொதுவாக சொல்கிறதுனா, ஜாதகம் பார்க்காம சொல்கிறதுனா எதை வச்சு சொல்லணுன்னா, நட்சத்திரம் அதை வச்சு சொல்லலாம், இந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நட்சத்திர தாராபலனில் அதிர்ஷ்டம் இருக்குது. இப்போ நட்சத்திரங்களில் எல்லாருமே உலகத்தில் உள்ளவங்க அஸ்வினிலேருந்து ரேவதி வரையும் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அதனால் பிறந்திருக்க அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள், நல்ல நட்சத்திரங்கள்னால் நல்ல பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நட்சத்திரங்களில் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது பணம் தானே கிடைக்கிது. அதில் என்னன்னா பெரிய பரிசு தொகை கிடைக்கிது. அது பணம் தான். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான நட்சத்திரங்களை இயக்குனா அதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி சீட்டில் பரிசு விழுகிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. நான் அதனால தான் இந்த மாதிரி பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது. லாட்ரி சீட்டை பற்றின விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த பதிவில் நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஒரு இடத்த பற்றி சொல்கிறேன். ஒரு இடம் அதிர்ஷ்டமான இடம், அது லொக்கேஷன் கடை. இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு கடையில் தான் போய் வாங்குகிறோம். அந்த கடை இருக்கிற இடம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில இடங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அதனால் அந்த மாதிரி இடத்த சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து அந்த நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்ட நம்பரையும் சொல்கிறேன். சில நம்பர்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகணும். ஏன் இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேச்சிலேயே சில பேர்கிட்ட கேட்டிருப்போம், அதை நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவொடனே தான் என் வாழ்க்கையிலே நான் நல்லா இருக்கேன், அந்த இடத்துக்கு போன பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அந்த இடத்துக்கு போனால் எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்த ஒரு சில பேர் பேசும்போது கேட்பீங்க. அது எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு சில குறிப்பிட்ட இடங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் எது அப்படிங்கிறத தான் நான் பார்த்து, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் எதுவோ அந்த மாதிரி இடத்துல லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு லாட்டரி பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அப்போ இன்றைக்கி இந்த பதிவில் நான் அஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். அஸ்த நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா, ஜவுளி கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடை, லாட்ரி கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கினாங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இல்லை அந்த இடத்துக்கு லாட்ரி சீட்டு கடை இல்லை அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க
நினச்சிங்கன்னா அடுத்து வந்து ஏதாவது கம்பெனி மில்லு, அந்த இடத்துல வந்து ஒரு மாவு மில்லு, ஏதாவது அரைக்கிற மாதிரி மில்லு இருந்ததுன்னா ஃபுல்லாக சவுண்டு வரும்டா, மிஷின் ஓடுனா அந்த இடத்துல சவுண்டு வரும்டா, அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையாக இருந்ததுன்னா அங்கே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடமா இருக்கும். இது வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்கிறது. இதே போல் அந்த மாதிரி இல்லைன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலைகள் சார்ந்த இடம், அதாவது ஒரு குளம், ஏரி, ஆறு, அதே போல் பக்கத்தில் ஏதாவது டேங்கு, தண்ணி தொட்டி, இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. இது வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க இடங்கள், இந்த அதிர்ஷ்ட தர இடங்களாக நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடங்களில் வந்து நான் இப்போ சொன்ன ஜவுளி கடை, இந்த மிஷின் வந்து ஏதோ அரைக்கிற மிஷினு, பக்கத்தில் ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்க சவுண்டு கேட்குற அந்த மாதிரி மில்லு ஏதோ ஒன்று இருந்தால், அதே போல் அதுக்கடுத்து நீர்நிலை சார்ந்த இடம், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடங்களில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்பரு. இப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர், நான் சொல்கிற நம்பர் வந்து அவங்க வாங்குகிற லாட்ரி சீட்டில் இருக்கணும். என்னென்னா இப்போ வாங்குகிற லாட்ரி சீட்டில் 10 நம்பரோ 15 நம்பரோ இல்லை 5 நம்பரோ 6 நம்பரோ 4 நம்பரோ இருக்கலாம். ஏதோ வரிசையில் அத்தனை நம்பர் இருக்கலாம். அதில் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்க 5ஆம் நம்பர் வாங்கலாம். 5 அதில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கலாம். அதுக்கடுத்து 14 அந்த நம்பரில் பார்த்து வாங்கலாம். இதுக்கடுத்து 23, இப்போ அவங்க வாங்குகிற லாட்ரி சீட்டுக்குள்ளே 5, 14, 23 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரு. இப்போ 14னா 1, 4, 23னா 2, 3 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி வாங்கினா இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து இப்போ லாட்ரி பரிசு கிடைக்கிறதுக்கான அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஒரு சிலர் என்ன செய்யலாம், நான் வந்து இந்த கடைக்கெல்லாம் போய் வாங்க மாட்டேன், கடையில் எனக்கு வாய்ப்பு இல்லை, கடையில் கிடைக்காது, அது நான் ஆன்லைனில் தான் வாங்குகிறேன், ஆன்லைனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைனில் வாங்குகிறவங்க அதுக்கு முன்னால் யூடியூப்பில் இப்போ நான் சொன்ன இடங்களை, அதே மாதிரி நீர்நிலைகள் சார்ந்த இடங்களை வந்து பார்க்குறது, வீடியோவாக பார்க்குறது, அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாட்ரி சீட்டை ஆன்லைன்லேயே வாங்கலாம். அதே போல் ஜவுளி கடையை வந்து யூடியூப்பில் அப்படியே வீடியோவாக பார்க்குறது, ஜவுளி கடையை பார்த்து ஜவுளி கடையில் அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரி சீட்டை ஆன்லைனில் வாங்குறது. அப்படி இல்லைன்னா அடுத்து இந்த நூல் மில்லு, மாவு மில்லு, இந்த மாதிரி மிக்சி அரைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, மிஷின் சவுண்டு கேட்குற மாதிரி உள்ள இடங்கள நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கலாம். இந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கும்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க இடங்கள், அதே போல் நம்பரு, இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தினா அவங்களுக்கு லாட்ரி சீட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதே போல் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து, முழுமையாக ஜாதகம் பார்த்து லாட்ரி சீட்டு அதிர்ஷ்டம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணிங்கன்னா, ஆனால் கால் பண்ணிங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன விவரம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதே போல் இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி நீங்கள் என்னுடைய சேனலில் தெரிஞ்சுக்கிறதுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தானே கிடைக்கும். அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல்
என்கிட்ட அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் ஏற்கனவே. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும், பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.